சுக்லாம் பர்தரம். அதுக்கு அர்த்தம் என்னன்னா வெண்ணிற ஆடையை தரித்தவர், அதாவது விஷ்ணு. அவர் தூண்லயும் இருப்பாரு, துரும்புலையும் இருப்பாரு. அப்புறம் சசிவர்ணம், அவருடைய ஒளி ஆகாயத்துல தென்படுற சந்திரனோட ஒளியை விட ரொம்பவும் பிரகாசமானது. சதுர்புஜாம், அவருக்கு 4 கைகள் இருக்கும். பிரசன்ன வந்தனம், அவரோட அழகான முகத்துல எப்பவும் கருணையும் அன்பும் நிறைஞ்சிருக்கும். தியாகே, வாங்க எல்லாரும் அவரை நோக்கி தியானம் பண்ணணும்னு அர்த்தம். சர்வ விக்னோ பிரசாந்தஹே. இதுக்கு அர்த்தம் என்னன்னா எல்லா வேதனைகளையும் துக்கங்களையும் கஷ்டங்களையும் போக்கக்கூடியவர்னு அர்த்தம். அப்புறம் விஷ்ணுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடியவர், எல்லாத்தையும் பார்க்கக்கூடியவர். இது பகவான் விஷ்ணுவுக்கும் பொருந்தும், பகவான் கணபதிக்கும் பொருந்தும். அதுக்கப்புறம் என்ன? தியாகே சர்வ விக்னோ பிரசாந்தஹே. இதுக்கு அர்த்தம் என்னன்னா அவரை உண்மையான மனசோட வேண்டிக்கிட்டா ஒருத்தரோட வலி, வேதனை, துக்கம், மனவலி இப்படி எல்லாத்தையுமே போக்கிடுவார்னு அர்த்தம். ஆனா இது கணபதி பகவானுக்கு மட்டும்தான் சொல்லுவாங்க. அதனால இந்த ஸ்லோகம் கணபதி பகவானுக்கு மட்டும்தான் குண்டப்பா, அவருக்கு சொந்தமானது. இப்ப புரிஞ்சுதா?